ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூவு பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 18ஆம் திருநாள் நிறைவு நாள் சப்தாபரணம் புஷ்ப யாகம் ஆகியவை அற்புதமாக நடத்தப்படக்கூடிய வைபவத்தினை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே வழங்குகிறது. சென்னிவோங்கு தன் திருவேங்கடம் உடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்று பெரியாழ்வார் சாதித்தருளுகிறார். பெரியாழ்வாரின் திருவாய் மொழிக்கேற்ப எம்பெருமான் சர்வேஸ்வரன் கோபிலாதி முனிகளின் தவத்திற்கிணங்க பரவாசுதேவனாக காட்சி தந்து 32 சேவைகளாக கிருஷ்ணாவதாரத்தை வழங்கி 18 நாட்கள் பிரம்மோத்சவத்தை தந்தருளிய பரவாசுதேவன் அற்புதமாக நிறைவு திருநாள் அன்று ருக்மணி சத்யபாமா சமேதரனாக வைரமுடி தரித்து தனது திருக்கரத்திலே வலக்கையிலே சாட்டை ஏந்தி இடது திருக்கரத்திலே ஒய்யாரமாக செங்கோலை சாற்றி எழுந்தருளச் செய்து கொண்டு புஷ்ப மண்டபம் என்று சொல்லக்கூடிய வகையிலே விதானத்திலே புஷ்பங்கள் எல்லாம் தோரணங்களாக காட்சி தர கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே எழுந்தருளி இருப்பதைப் போலே ஸ்ரீயப்பதியான பகவான் அதி உன்னதமாக திவ்ய திரு காட்சியை வழங்க அர்ச்சக சுவாமிகள் 18ஆம் திருநாள் மாலை வேளையிலே துவாதச ஆராதனம், அதாவது துவாதசம் என்றால் 12 என்று பொருள், 12 முறை இறைவனுக்கு திருவாராதனங்களை அதாவது பூஜைகளை நிகழ்த்துவர். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதர என்று சகஸ்ரநாமங்களிலே இந்த 12 திருநாமங்கள் மிக முக்கியமானவை. எனவே அந்த 12 எழுத்து மகா மந்திரமே பரவாசுதேவனின் மூல மந்திரம். எனவே எம்பெருமானுக்கு நிறைவு திருநாளிலே 12 முறைகள் திரு ஆராதனங்களை நடத்தி 12 முறை தீபாராதனை, அர்க்ய பாத்திய ஆச்சமனீய உபசாரங்கள், 12 முறை சந்தனத்தை அற்புதமாக திருமேனியிலே சேர்த்தும் 12 முறை தூபங்கள் தீபங்கள் சமர்ப்பித்தும் 12 முறைகள் எம்பெருமானுக்கு விசேஷ அமுது பிரசாதங்களை சமர்ப்பித்தருளியும் இங்கே பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி அர்ச்சக சுவாமிகள் இந்த வைபவத்தை நிகழ்த்துகிறார்கள். 18ஆம் திருநாள் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18, மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த நாட்களும் 18, தமிழ் சித்தர்களின் எண்ணிக்கையும் 18, புராணங்களின் எண்ணிக்கையும் 18. ஏன், நம் ராஜகோபால சுவாமியின் மூல மந்திர எழுத்துக்களும் 18 அக்ஷரங்களை உடையவை. எனவே ஒரு எழுத்துக்கு ஒரு நாள் என்று
18 நாட்களுக்கு 18 நாட்கள் திருவிழாவை அமைத்தருளுகிறான் பரவாசுதேவன். ஒரு எழுத்துக்கு ஒரு விழா என்றால் எழுத்துக்கெல்லாம் விழாவை நடத்தி அக்ஷரானாம் அகாராஸ்மி, அதாவது அக்ஷரங்களிலே அகரமாக விளங்குகிறேன் என்று கீதையிலே சொன்னானே பகவான், அதுபோலே மிக விசேஷமாக சர்வேஸ்வரன் தனது லீலா விபூதியிலே கோபிலாதி முனிகளை ஆட்கொண்டதற்கேற்ப அவர்களின் பிரார்த்தனா பூர்வமாக இவ்விழாவை வெகு உன்னதமாக ஏற்றருளுகிறான். நான்முகக் கடவுளான பிரமனே ஏற்று நடத்தும் வைபவம் என்பதால் பிரம்மோற்சவமாக நடைபெற்று இனிதே 18ஆம் நாள் நிறைவு பெறக்கூடிய அற்புத திருநாளிலே எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய ஆராதனைகளை நாம் கண்ணுறுகிறோம். இந்த துவாதச ஆராதனைகளிலே 11 முறை வழிபாடு நடைபெற்ற பிறகு அர்ச்சக சுவாமிகள் யாகசாலையிலிருந்து ஜாதி சம்பக புன்னாக குருவக மருவக குந்தமந்தார மல்லிகா என்று சொல்லக்கூடிய வகையிலே புஷ்பங்களை, நறுமணமிகு பூக்களை அற்புதமான வெள்ளி கூடையிலே கொணர்ந்து எம்பெருமானுக்கு புஷ்ப யாகத்தை நடத்துவார்கள். எம்பெருமானின் சிரசு முதல் திருவடி வரை புஷ்பங்களை மழையாக, திருமஞ்சனமாக, அபிஷேகமாக செய்து அவனது திரு உள்ளத்தை குளிர்விப்பார்கள். அதுவே புஷ்ப யாகம். அந்த புஷ்ப யாகத்திற்கு பிறகு திருமண்டப உபயதாரருக்கு மாலை மரியாதை, ஸ்ரீ சடகோபன் தீர்த்தம் ஆகியவை சமர்ப்பித்த பிறகு பிரசாத விநியோகங்கள் பூர்த்தியான பிறகு திருப்படிச் சட்டத்திலே எம்பெருமான் அற்புதமாக எழுந்தருளி சப்தாபரண நிகழ்வை நடத்துவான். அதற்கு பிறகு எம்பெருமான் திருவீதி உலாவை நிறைவு செய்து ஆலயத்திற்கு திரும்பிய பிறகு துவஜ அவரோகணம், அதாவது கொடி இறக்கும் வைபவம் விசேஷமாக நடைபெறும். அத்துடன் விழா நிறைவு பெறுவதாக பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். 17 நாட்கள் விழாவை சேவிக்க இயலாதவர்களும் இந்த ஒரு நாள் 18ஆம் திருநாளிலே இந்த வைபவத்தை சேவித்தால் அவர்களுக்கு 18 நாட்கள் பெருமாளை தரிசித்த பரிபூரண அனுக்கிரகம் கிடைக்கும் என்று ஆச்சாரியர்கள் அருளியிருக்கிறார்கள். எனவே எம்பெருமானுடைய திருமேனியை காணும் பொழுது திவ்யமயமான பட்டாடைகள், திவ்யாபரணங்கள், மனோரஞ்சிதம், செந்தாமரை, மல்லிகை உள்ளிட்ட அற்புதமயமான பூக்கள் ஒன்றாக திரண்டு அற்புத மலர் மாலையை திருமேனியிலே ஏற்று நாச்சிமார்கள் புடைசூழ புஷ்ப மண்டபத்திலே எம்பெருமான் எழுந்தருள இதோ பக்தர் குழாம் பரவாசுதேவனைக் கண்டு ஆனந்தித்து மகிழ நாம் இப்பொழுது காணக்கூடிய வகையிலே புஷ்ப யாகத்திற்காக வெள்ளியால் செய்யப்பட்ட புஷ்ப கூடையிலே பூக்கள் அதி உன்னதமாக எழுந்தருளச் செய்யப்பட்டு எம்பெருமானுக்கு முறைப்படி பஞ்ச சூக்தங்கள் முழங்க புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், நாராயண சூக்தம், பூசூக்தம், நீளா சூக்தம் என்று யஜுர்வேதத்திலே அதி முக்கியமானதாக சொல்லப்படும் பஞ்ச சூக்தங்களை அற்புதமாக ஆச்சாரியர்கள், அத்தியாபக சுவாமிகள் முழங்க பூக்களை மழையாக பொழிந்து திருமஞ்சனமாக செய்யும் காட்சியை இன்னும் ஒரு சில வினாடிகளிலே நாம் தரிசிக்கவிருக்கிறோம். அன்று ஆழ்வாராதிகள் பாமாலை சூட்டினர், பூமாலையும் சூட்டினர். எனவே அந்த பாமாலைக்கு, அவர்கள் சூட்டிய பூமாலைக்கு எம்பெருமான் ராஜகோபாலன் பரவாசுதேவன் வைகுண்ட வாழ்வு தந்தான் என்றால் அந்த பூக்களிலே அற்புதம் நிகழ்ந்த தேன் இருப்பதால் அந்த தேன் மிகுந்த புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் என்று அற்புதமாக ஆழ்வார் அழைத்ததற்கேற்ப இந்த வைபவத்தை நாம் கண்ணார தரிசிக்கிறோம்.
எம்பெருமானுடைய திருமுடியில் இருந்து இந்திரனும் அக்னியும் யமனும் நைருதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் ஈசானனும் 8 திசை காவலர்களும் எம்பெருமானுக்கு எண் திசைகளிலிருந்து புஷ்பமாரி பொழிகிறார்களோ, அல்லது சூரியனும் சந்திரனும் அங்காரகனும் புதனும் குருவும் சுக்கிரனும் சனியும் ராகுவும் கேதுவும் நவக்கிரக தேவதைகளும் புஷ்பமாரி பொழிகிறார்களோ, சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார மகரிஷிகள் புஷ்பமாரி பெய்கிறார்களோ, அல்லது ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வகை வேதங்களும் புஷ்பமழையாக பொழிகிறதோ, அல்லது 12 ஆழ்வார்கள் அருளிய ஸ்ரீ சூக்திகளே 4000 திவ்ய பிரபந்தங்களே புஷ்பமாக மாறி எம்பெருமானை குளிர்விக்கிறதோ, அல்லது கோபிலர் கோபர்லய மகரிஷிகள் எம்பெருமானை உச்சாடனம் செய்த அந்த மந்திரங்களே புஷ்பமாக இங்கே பொழிகிறதோ, இவ்வாறு நினைக்கத்தக்க வகையிலே அர்ச்சக சுவாமிகள் அதி உன்னதமாக அந்த புஷ்ப யாகத்தை நடத்துகிறார்கள். அல்லவை அகற்றி நல்லவை தந்திடும் மறிக்கொழுந்து, நல்லோர் உறவை ஏற்படுத்தும் சம்பங்கி, மனதை அழகாக்கும் மல்லிகை, மனதை அமைதிப்படுத்தி சிக்கலில் இருந்து விடுவிக்கும் அரளி, தூய மனதை அருளும் நந்தியாவட்டை, குழந்தைகள் நலன் பெருக்கி குடும்ப நலம் பெருக்கும் கனகாம்பரம், வாழ்வில் முன்னேற்றம் வழங்கும் செம்பருத்தி, நவநிதிகளை தரும் அல்லிமலர், ஆரோக்கியம் அருளும் பூவரசம்பூ, இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் வெண் விருட்சிப்பூ, உயர் பதவி தரும் சிவப்பு அடுக்கு விருட்சிப்பூ, பொறுமையை தரும் மகிழம்பூ, ஆன்மீக எண்ணறத்தை மேம்படுத்தும் தாழம்பூ, பயம் போக்கும் கோழிக்கொண்டைப்பூ, ஞானம் அருளும் மனோரஞ்சிதம், சாந்த எண்ணம் அருளும் பன்னீர்ப்பூ, உடல் அழகு தரும் ரோஜா, அகந்தையை அகற்றி சத்திய வாழ்வு பெற தேவையான நல் ஒழுக்கத்தை அருளக்கூடிய செண்பகம், தேவர்கள் அருள் பெற பவழி மல்லிகை, தோல்வியாதி தீர்க்கும் மாசிப்பச்சை, இறை உணர்வு தந்து கல்வி அருளும் வெண்தாமரை, திருமகள் அருளை பூரணமாக அருளும் செந்தாமரை, இப்படியாக மலர்கள் ஜாதகம் கிரகம் லக்னம் மட்டுமல்லாது பிரபஞ்சத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அருளும் அற்புத சக்தி படைத்தது. இதயத்தை பூவாக்கி பக்தி என்னும் நாரினால் தொடுத்து பரவாசுதேவனுக்கு சமர்ப்பித்தால் நமது வாழ்வு பூக்களைப் போன்ற நறுமணத்தை அருளும், சௌபாக்கியங்களை தருளும். எனவே ஸ்ரீராஜகோபாலனுக்கு அதிவிசேஷமாக பூக்களை மழையாக சமர்ப்பிக்கக்கூடிய அதி உன்னத காட்சியை பார்க்கும் பொழுது, அன்று எம்பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடத்தப்பட்ட பொழுது இப்படித்தான் இந்திரன் புஷ்பமாரி பெய்திருப்பானோ, அல்லது ராஜசூய யாகத்திலே முதல் மரியாதையை கிருஷ்ண பகவான் பெற வேண்டும் என்றவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிசுபாலனை சக்கரத்தால் தலை கொய்து அந்த சிறப்பு மிகுந்த எம்பெருமானுக்கு யுதிஷ்டன் எனும் தர்மராஜன் இப்படித்தான் புஷ்பமலையாக பொழிந்து தன் அன்பை வெளிப்படுத்தி இருப்பானோ, இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் எழுகிறது. பொதுவாக ஆழ்வார்கள், முக்கியமாக ஆண்டாள், தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாபாய் என்று அற்புதமாக அறிவித்தருளுகிறார். எனவே ஆண்டாளுடைய மாலை சூடிய அரங்கத்தம்மான், அமலன், ஆதிப்பிரான், அச்சுதன், பரவாசுதேவன், ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி புஷ்ப யாகத்திலே புருஷோத்தமனாக நின்று கொண்டு இந்த புஷ்ப மாலைகளை புஷ்ப மலர்களை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் மனதிலே இருக்கக்கூடிய அன்பு அருளாக ஆற்றலாக அற்புதமாக நம் இல்லத்திலே பொங்கும் என்பதற்கேற்ப புஷ்பங்கள் எம்பெருமானிடத்திலே மழையாகச் சொரியப்படுகின்றன.
பகவான் கிருஷ்ணன் கீதையிலே சொல்லுகிறான், ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு துளி நீரோ சமர்ப்பித்தாலும் யாம் மகிழ்வேன் என்று. அந்த அடிப்படையிலே நாம் நமது எண்ணத்தையே கிருஷ்ணார்ப்பணமாகச் செய்தால் அவன் அள்ளக்குறையாத அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தருவான் என்று காண்பிப்பதற்காகவே பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைகளின் அடிப்படையில் இதோ இங்கு நடைபெறக்கூடிய புஷ்ப யாகத்தை கண்ணுறும் பொழுது நமக்கு மனமெங்கும் எம்பெருமானுடைய பக்தி மேலோங்கி வருகிறது. ஆனிலை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறியாய், கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையிற் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பிரானே ஜெண்பகப்பூ சூட்டவாராய் என்று பெரியாழ்வார் கூறியதற்கேற்ப திருமுகம் தாமரையாய், திருக்கண்கள் அரவிந்த லோச்சனன் என்று சொல்லக்கூடிய தாமரையாய், திருவாய் அமுதம் தாமரையாய், திருமார்பும் தாமரையாய், திருக்கரங்களும் தாமரையாய், திருவடியும் தாமரையாய், பகவான் தாமரை காடாகவே விளங்குவதாக ஆழ்வார்கள் கூறக்கூடிய வகையிலே அத்துணை பூக்களையும் தனது திருமேனியிலே சேர்த்து கொண்டு அல்லியம்பு மலர்கோதாய் அடி பணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய், துணை மலர்கண் மடமானே எல்லியம் போது இனி திருத்தல் இருந்து ஓரிட வகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்தும் ஓர் அடையாளம் அல்லி மலர் மாலை போன்றதே மலர் கண்களை உடைய அடியேன் விண்ணப்பிக்கிறேன் என்று ஆழ்வார்களின் அமுத மொழிக்கேற்ப எம்பெருமான் புஷ்ப யாகத்தை நடத்தி கொள்ளக்கூடிய காட்சியை காணும் பொழுது நமது மனமெங்கும் அந்த பூக்களாக நாம் மாறினால் என்ன என்ற எண்ணமே வெளிப்படுகிறது. நமது தலமே ஜெண்பக ஆரண்யம், ஜெண்பக பூக்களை தரக்கூடிய ஜெண்பக மரங்களை காடுகளாக உடைய தலம் என்பதால் அந்த ஜெண்பக பூவை சூடக்கூடியவன் என்பதால் ராஜகோபாலனுக்கு ஜெண்பகேசன் என்றே திருப்பெயர் அமைகிறது. எனவேதான் இவ்வாறு நாம் பூக்களிலே எம்பெருமான் எந்த அளவு இஷ்டம் கொண்டவனாக விளங்குகிறான் என்று நாம் நினைக்கும் வகையிலே நமது வினைகளை தீர்த்து நன்மையை செய்யக்கூடிய எம்பெருமானை காணுங்கால் இத்தகைய வைபவத்தை கண்டால் செடியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் சாதித்தருளியதற்கேற்ப நம் இருவினை பயன்களை தீர்த்து நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை வழங்குவதற்காகவே வேத்ரபாணியாக விளங்கக்கூடிய பரவாசு தேவன் ஸ்ரீராஜகோபால சுவாமி சப்தாபரணம் புஷ்ப யாகம் துவாதச ஆராதனையை நிறைவு செய்யக்கூடிய அற்புதமான அருட்காட்சி இதோ நாம் காணக்கூடிய அற்புத இறை அருள் சாட்சியாக வேதங்களே பூமாரி பொழியும் வகையிலே தூபம் தீபம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஆகிய உபசாரங்கள் நிகழ்ந்து இதோ 12வது ஆராதனை துவாதச ஆராதனை புஷ்ப யாகத்திற்கு பிறகு நிறைவாக நடைபெற நட்சத்திர ஆர்த்தியை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரம் அதாவது மனிதன் 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவன். அந்த 27 நட்சத்திரங்களே இந்த எம்பெருமானுக்கு தீபமாக ஒளிர்கின்றன. எனவே இந்த நட்சத்திர ஆர்த்தி தன்னை சேவித்தால் நட்சத்திர தோஷம், லக்ன தோஷம், ஜாதக தோஷம் ஆகியவை அகலும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே துவாதச ஆராதனையை ஏற்று புஷ்ப யாகத்தை நிறைவு செய்து கொண்டு புருஷோத்தமன் நட்சத்திர தீபத்தினை கண்டு நமக்கு அருளை அள்ளித் தருகிறார். எனவே 18 நாட்கள் நடந்த இந்த திவ்யமயமான திருவிழா இந்த சிறப்பு மிகுந்த புஷ்பயாகம் சப்தாபரணத்தோடு நிறைவு பெறுகிறது என்றால் பகவானுக்கு நாம் எத்தகைய விசேஷமான பக்தியை செய்ய வேண்டும்.
கிருதயுகத்திலே ஞானத்தினால் முக்தி, திரேதா யுகத்திலே தானத்தினால் முக்தி, துவாபர யுகத்திலே யாகத்தினால் முக்தி, கலியுகத்திலே பக்தியால் முக்தி. எனவே நாம் பக்தி செய்ய வேண்டியது அவசியமாகும். எனவே அந்த பக்தியை, இறைவனுடைய அருள் சக்தியை பெறுவதற்கு எளிமையான முறை அவன் திருவடியிலே சரணாகதி செய்வது. அந்த சரணாகதியை நாம் செய்தால் சர்வலோக சரண்யனான பகவான் நமக்கு வைகுந்தம் அருள்வான். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வார் சாதித்தருளக்கூடிய வகையிலே அதி அற்புதமாக எம்பெருமான் தரும் காட்சியை காணுங்கால், நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரும் பூங்காவியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்று திருமங்கையாழ்வார் சாதித்தருளும் வகையிலே, மிக விசேஷமான வகையிலே இந்த வைபவத்தை ஏற்றலும் பிரபாசுதேவன் மங்களகரமான வாழ்வை நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அதற்கு நாம் சதாசர்வ காலமும் இந்த எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து சோஸ்திரங்களை செய்தால் அதன் மூலம் நற்கதி தருவான் ஸ்ரீராஜகோபால். நம ஸ்ரீமதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிதேத் புதः நஸ்யாம் ந கிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதः விஸ்வாச பிராப்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் त्वयि स्वामीन् स्वदेशं स्ववशं स्वभरत्वेन निर्भरं स्वदत्तस्वदीया स्वार्थं स्वामिन्यस्य दिमां स्वयं श्रीमानभीष्टवरदत्वामस्मि शरणं गतः एतद्देहावसाने वां त्वत्पादं प्रापय स्वयं त्वक्षे सत्त्वे स्थिरधियं त्वत्प्राप्त्येकप्रयोजनं निषिद्धकाम्यरहितं कुर्मां नित्यकिङ्करं देवी भूषणहेत्यादि दुष्टस्य बकवं स्तवः नित्यं निरपराधेषु कैङ्कर्येषु निषिञ्जमां मां मदीयं च निखिलं चेतनात्मकं स्वकैङ्कर्योपकरणं वरदस्वीकुरुस्वयं त्वदेकरक्ष्यस्य मम त्वमेव करुणाकर न प्रवृत्य पापानि प्रवृत्तानि निवर्तय अकृत्यानां च करणं कृत्यानां वर्जनं च मे स्वमेव निखिलं देव प्रार्थयाधिकर प्रभो श्रीमान्नीत पञ्चाङ्गं मद्दक्षिणपरात्मनम् अचीकरस्वयं स्वस्मिन् अदे சிறப்பு மிகுந்த சப்தாவர்ணத்தின் உபயதாரராக அகோபில மடத்தின் ஆச்சாரிய வள்ளல் ஸ்ரீ அழகிய சிங்கர் விளங்குவதால் ஸ்ரீ அகோபில மடத்திற்கு அதி அற்புதமாக இங்கே திருமரியாதை நடத்தப்படுகிறது. எம்பெருமான் இற்றை நன்னாளிலே 18 திருநாட்களை நிறைவு செய்து கொண்டு 16 வகை செல்வங்களையும் தன்னை சரண் அடைந்தவர்களுக்கு அற்புதமாக வழங்கி இருக்கிறான். எனவே நாமும் இற்றை நாளிலே எம்பெருமானின் தாழ்பணிந்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது தேசத்திற்கும் அனைத்து தலைமுறைகளுக்கும் எம்பெருமானே உன் கருணையால் மகாலட்சுமியின் பேரருட் பெருங்கருணையால் வாழையடி வாழையாக வம்சம் தழைக்கவும் தேசம் செழிக்கவும் குலம் வளரவும் உன் அருளை வழங்குக என்று மங்களம் பாடி மாதவனை துதிப்போம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.